ஏதோ ஆபத்து வரப்போகுது, அதனாலதான் அம்மன் மூக்குத்தி சிவப்பு நிறத்துல இருக்கு. எப்போ வருதோ அப்போ ஒரு அமானுஷ்ய சக்தி வரும்னு சொல்லியிருக்காங்க. என்னோட முன்னோர்களால தான் எடுக்க முடியல, ஆனா நான் எல்லாத்துக்கும் தயாராதான் வந்திருக்கேன். சிவசுந்தரத்தை மட்டும் மயக்கியது, ஆனால் வெங்கடாச்சலத்திற்கு ஒன்றும் ஆகவில்லை. காளிசந்தி பூஜைக்கு சென்ற சுந்தரம் அவன் மனதில் தவறான எண்ணங்கள் வரவும் சரியாக லிங்கத்திடம் பேசாமல் வீட்டிற்கு வந்து உறங்க செய்தான். இங்கு கோவிலில் சிவாச்சாரி அனைவருக்கும் பிரசாதம் கொடுத்து கொண்டிருந்தார். அப்போது அங்கிருந்த வெங்கடாச்சலம் யாருக்கும் தெரியாமல் அம்மன் அருகில் சென்று அம்மனின் மாலையை சரி செய்வது போல் அந்த மூக்குத்தியின் சிவப்பு நிறத்தை தெரியும்படி மாற்றி அமைத்தார். பிறகு கீழே வந்து மக்களோடு மக்களாக சேர்ந்து கொண்டார். சற்று நேரத்தில் அந்த கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. அனைவருக்கும் அம்மன் மூக்குத்தியை பார்த்ததும் தெளிவாக சிவப்பு நிறத்தில் மின்னியது தெரிந்தது. உடனே அவர்களுக்குள் மாறி மாறி பதட்டப்பட ஆரம்பித்தனர். ஏதோ ஆபத்து வரப்போகுது, அதனாலதான் அம்மன் மூக்குத்தி சிவப்பு நிறத்துல இருக்கு என்று கூட்டத்தில் ஒருவர் சொல்ல, அதற்கு இன்னொருவர், நான் இதுவரைக்கும் அம்மன் மூக்குத்தியை இந்த நேரத்துல பார்த்ததே இல்ல, ஆனா ஊர் பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மூக்குத்தி சிவப்பு நிறத்துல எப்போ வருதோ அப்போ ஒரு அமானுஷ்ய சக்தி வரும்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கட்டுக்கதைன்னு நினைச்சேன், ஆனா இத பார்க்கும்போது அதெல்லாம் உண்மைதான் போலயே என்று கூட்டத்தில் இன்னொருவர் சொன்னார். அங்கு இருந்த வெங்கடாச்சலம் அவனது யோசனை வெற்றி பெற்றது போல மகிழ்ச்சியில் இருந்தான். அவன் இந்த கோவிலுக்கு உபயக்காரராக வந்து சேர்ந்த காரணமே இந்த மூக்குத்தியை அடைவதற்கு தான். அவன் கோவிலுக்கு நல்லது செய்வது போல நடித்து அனைவரையும் நம்ப வைத்திருந்தான். ஆனால் இப்போதுதான் அவனது சுயரூபம் தெரிய வந்தது. நான் நினைச்ச மாதிரியே தான் நடக்குது. இப்போ என்னால சுலபமா அந்த மூக்குத்தியை எடுக்க முடியும். என்னோட முன்னோர்களால தான் எடுக்க முடியல, ஆனா நான் எல்லாத்துக்கும் தயாராதான் வந்திருக்கேன். அந்த மூக்குத்தியை எடுத்துட்டு நான் யாருன்னு காட்டுறேன் என்று வெங்கடாச்சலம் அவன் மனதில் நினைத்து கொண்டான். அவன் இடுப்பில் சின்னதாக ஒரு பை இருந்தது. அதை எடுத்து பார்த்தான். அதற்குள் தங்க நிற கல் போல எதையோ வைத்திருந்தான். அதை பார்த்தால் எதிலிருந்தோ உடைத்தது போல் அந்த சிறிய கல் இருந்தது. சற்று முன் நடந்த காளிசந்தி பூஜையில் சிவசுந்தரம் அந்த நாகலிங்க பூவை கையில் வைத்து இருக்கவில்லை. அதே நேரத்தில் வெங்கடாச்சலமும் அந்த பூவை வைத்திருக்கவில்லை. அந்த மூக்குத்தி சிவசுந்தரத்தை மட்டும் மயக்கியது, ஆனால் வெங்கடாச்சலத்திற்கு ஒன்றும் ஆகவில்லை. அதே நேரத்தில் லிங்கம் சிவப்பு நிறத்தில் மூக்குத்தி உள்ளது என்று சிவசுந்தரத்திடம் உரையாடி கொண்டிருந்த போது சிவசுந்தரத்திற்கு வெள்ளை நிறத்தில் தெரிந்தது போல் வெங்கடாச்சலத்திற்கும் வெள்ளை நிறத்தில் தான் தெரிந்தது. அந்த மூக்குத்தி யாரையும் கவர்ந்து இழுக்காமல் இருக்க வேண்டும் என்றே அவர்கள் அந்த நாகலிங்க பூவை பயன்படுத்தி வருகின்றனர். ஆனால் வெங்கடாச்சலத்தின் கையில் அந்த தங்க நிற கல் வைத்திருந்ததால் அந்த மூக்குத்தி அவனை மயக்கவில்லை. அந்த தங்க நிற கல்லை வெங்கடாச்சலத்தின் குடும்பத்தினர் வைத்திருந்தனர். அந்த கல்லின் கதையை பற்றி கேட்ட பிறகு அவனுக்கு இந்த கோவிலின் மூக்குத்தி மீது ஆசை வந்தது. ஏனெனில் அந்த மூக்குத்தி ஒரு அரிய வகை பொருளால் உருவாக்கப்பட்டது. அதை அறிந்தே அவன் இங்கு வந்தான். இதை அனைத்தையும் யோசித்து கொண்டே கோவிலில் இருந்து சென்றான் வெங்கடாச்சலம். இதுக்கப்புறம் எப்போ நல்லபடியா பூஜை நடக்கும்னு தெரியல, எல்லாம் அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். சிவாச்சாரி பாலவாச்சாரியிடம் கூறிக்கொண்டே கோவில் நடையை மூடிய போது, இதுக்கு அப்புறமும் அந்த அம்மனுக்கு பூஜை நடக்கும்னு யோசிக்கிறீங்களா? அதையும் பார்த்துடுவோம், அவனை வச்சுதான் அந்த மூக்குத்தியை எடுக்கிற என்று பயங்கரமான குரலில் அந்த ஆத்மா கூறிக்கொண்டே ஊருக்குள் சென்றது. அந்த குரலை அங்கிருந்த யாரும் கேட்கவில்லை. அந்த கோவிலில் நடந்தது காட்டத்தை போல ஊர் மக்களுக்கு தெரிய வந்தது. அனைவரும் பயந்து வீட்டுக்குள்ளே இருக்க ஆரம்பித்தனர். சிவசுந்தரம் வீட்டிற்கு லிங்கம் சென்ற போது சூரியன் மறைய தொடங்கியது. என்னம்மா சரஸ்வதி, சுந்தரம் எங்க? அவன் ஏன் வேலைக்கு இன்னைக்கு வரல என்று லிங்கம் சரஸ்வதியிடம் கேட்க, அதற்கு அவளோ, அண்ணா அவர் பூஜைக்கு போயிட்டு வந்ததுல இருந்து தூங்கிக்கிட்டே இருக்காரு, எழுந்திருக்கவே இல்லனா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அவர் இந்த மாதிரி தூங்கி நான் பார்த்ததே இல்லனா என்று பதட்டத்தோடு சரஸ்வதி லிங்கத்திடம் கூறினாள். நீ எதுவும் பயப்படாதம்மா, அவனுக்கு ஒன்னும் ஆகாது. நான் அவன் பூஜை முடிச்சு வரக்குள்ளேயே உடம்பு சரியில்லைன்னு சொன்னாமா. நான் தான் சரியா கேக்கல. நீ எதுவும் பயப்படாதம்மா, நான் போயிட்டு வைத்தியரை கூட்டிட்டு வரேன், அவனை பாத்துக்கோ. லிங்கம் சென்றதும் சுந்தரம் வீட்டிற்கு வேதாச்சலம் வந்தார். நம்ம ஒரு கதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்கமிங் எபிசோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.